ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கிச்சனில் ரொம்ப நேரம் இருக்கிறதுக்கு செம்ம கடுப்பாக இருக்குது. அதுக்கு நம்ம கூடவே ஒருத்தர் இருந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி கொடுத்தா எவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி நம்ம கூடயே இருந்து நம்மளுக்கு கட் பண்ணி கொடுக்குற ஒரு சூப்பரான கிச்சன் கேஜெட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹோம் குயின் லைஃப் ஸ்டைல் ஆஃப் 365 டேஸ். நான் உங்கள் நதியா. சம்மர் ஸ்டார்ட் ஆனாவே கிச்சன்லேயே கொஞ்சம் நேரம் கூட நிற்க முடியாது. டக்குன்னு கிச்சன்லேருந்து வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி தோணும். அவ்வளோ வெயிலாக இருக்கும். ஸோ அதே போல் குட்டீஸுங்களுக்கும் இப்போ லீவ் விட்டுடுறாங்க. ஸோ அதனால் குட்டீஸுங்களை பார்த்துக்கிறதும் பெரிய வேலை. கிச்சன்லேருந்து டக்குன்னு சமையலெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்தோம் அப்படின்னா தான் ஆச்சு. ஒர்க்குக்கு போகிறவங்கனாகட்டும், இல்லை குட்டீஸுங்களை வச்சுட்டு வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப் ஆகட்டும், எல்லாத்துக்குமே இந்த ஹேண்ட் பிளெண்டர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஹேண்ட் பிளெண்டரில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். இந்த ஹேண்ட் பிளெண்டரில் இது மோட்டார், கைக்கு அடக்கமாக இருக்கக்கூடிய ஒரு மோட்டார். இதில் ஆன் ஆஃப் இந்த 2 பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே ஆன் தான். அதே போல் அட்ஜஸ்பிள் டைப், ஸ்பீடு அட்ஜஸ்பிள் டைப் மாதிரி நம்ம மிக்சிலெலாம் இருக்கும் பார்த்திங்களா, அதே போல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நல்ல நீளமாக ஒயர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் அதாவது பிளேடோடனா இருக்கக்கூடிய ஹேண்ட் பிளெண்டர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த விஸ்கு முட்டையெல்லாம் கலக்கிற அந்த இது அட்டாச் பண்ணி நம்ம இதையுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம முட்டை கலக்கிறதுக்கு, கேக் பண்ணிக்கிறதுக்கு டக்குனு வேணும் அப்படிங்கும்போது கடகடன்னு இதை வச்சு நம்ம பண்ணிக்கலாம். அதே போல் மோர் சிலுப்புறக்கு கூட ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறமா ஒரு நல்ல பெரிய சாப்பர் கொடுத்துருக்காங்க. இதுவுமே நல்ல பிளாஸ்டிக் நல்ல குவாலிட்டியாக நல்ல திக்காக இருக்குது. அது பார்க்குறக்குமே ரொம்ப அழகாக ரொம்பவே சூப்பராக இருக்குது. பார்க்கும்போதே இந்த டிசைன்லேருந்து எல்லாமே அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான இதில் கொடுத்துருக்காங்க. அந்த பிளேட் பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் நல்ல ஷார்ப்பான பிளேடாக இருக்குது. ஃபியூ செகண்ட்ஸ்லேயே நம்மளுக்கு ஆனியன் ஆகட்டும், அப்புறம் கேரட்டு, பீட்ரூட்டு, தக்காளி எல்லாத்தையுமே ஃபியூ செகண்ட்லேயே டக்குன்னு நல்லா சூப்பராக சாப் பண்ணி கொடுத்துருது. நான் இந்த கொஞ்ச நாளாக அகாரா பிராண்ட்லேருந்து நிறைய ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். நான் என்னுடைய கிச்சனுக்கு இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலில் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஒர்க்குக்கு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக காலையில் நேரம் அவசர அவசரமாக சமைக்கிறதுக்கு, விதவிதமாக செஞ்சு சாப்பிட்றதுக்கு இந்த ஹேண்ட் பிளெண்டர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு இன்றைக்கி பணியாரம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீடு அட்ஜஸ்ட் எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம சாப்பரில் ஆனியன் கட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனியன், கேரட்டு இதெல்லாம் போட்டு நம்ம பணியாரம் செஞ்சோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு ஃபியூ செகண்டில் நம்ம கையில் தான் இதே இருக்குது. நம்ம ஆன் ஆஃப் பண்ணுறதுலேருந்து எல்லாமே நம்ம கையில் கண்ட்ரோல் இருக்கிறதுனால குயிக்காக சாப் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வெங்காயத்தை கட் பண்ணி உள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறமா கேரட் ரொம்ப ஹார்டானது. அது எவ்வளோ செகண்டில் அது இதாகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுக்கிட்டே இது பண்ணேன். அதையுமே வித்தின் ஒரு 5 to 6 செகண்ட்லேயே நல்லா சாப் பண்ணிருச்சு. பாருங்கள் எவ்வளோ குயிக்காக சாப் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு. கேரட்டையுமே எடுத்து மாவுக்குள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே பணியாரம் சுட்டோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம காலையில் அவசர அவசரமாக விதவிதமாக செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கும் போது கண்டிப்பாக இந்த ஹேண்ட் பிளெண்டர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெங்காயம், தக்காளி, அப்புறம் உருளைக்கிழங்கு, பீட்ரூட்டு, கேரட்டு, கேப்சிகம் இந்த மாதிரி நிறையா வெஜிடபிள்ஸை நம்ம குட்டி குட்டியாக சாப் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா, இல்லை பெருசாக சாப் பண்ணணும் அப்படின்னாலுமே இந்த சாப்பர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரே ஒரு இதில் இந்த 3 டைப் ஆப்ஸ் வர்றது நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே பணியாரத்தை பணியாரத்துக்கு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு பணியாரம் ஊற்றி அப்படியே எடுத்து போட்டோம் அப்படின்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பணியாரம். பாருங்கள் எவ்வளோ சீக்கிரமாக நம்ம ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னு. இதே வெங்காயம் நம்ம கட் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப நேரம் நின்று கட் பண்ணணும். கட் பண்ணுறதுக்குள்ளேயே கண்ணாமூலி திருகி போயிடும். பணியாரத்தோடனா தொட்டுக்கிறதுக்கு அப்படி நல்லா கார சட்னி காரசாரமாக ரெடி பண்ணால் சூப்பராக இருக்கும். இன்றைக்கி டைம் ஆயிடுச்சுன்னா அவசர அவசரமாக வெங்காயம், தக்காளி எல்லாம் பூண்டு எல்லாம் போட்டு நல்லா வணக்கி எடுத்துகிட்டு நல்லா சுட சுட இருக்குது. சுட சுட இருக்கும்போது மிக்சியில் போட்டோமா மிக்சி புகஞ்சு போயிடும். அதுக்காக இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்குற பிளேடோடனா கொடுத்துருக்குற இந்த பிளெண்டர் யூஸ் பண்ணி நம்ம அப்படியே குயிக்காக அந்த சூடோடனா இருக்கும் போதே நம்ம ஈஸியாக சட்னியுமே அரைச்சிக்கலாம். இது சட்னி அரைச்சிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையாலுமே சட்னியுமே நம்ம இந்த பிளெண்டர் வச்சு நல்லா சூப்பராக நல்லா குறன்னு தானே நம்ம சட்னி அரைப்போம். அதுக்கு இதை வச்சுமே நம்ம சூப்பராக சட்னி ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், நான் இதை வச்சே தான் நான் சட்னி ரெடி பண்ணுறேன். நல்லா சுட சுட இருக்குது, ஆவி பறக்க இருக்குது. இதை டக்குன்னு நம்ம ஒர்க் போகிறோம் அப்படிங்கும்போது அவசரமாக இதை ஆற வச்சு நம்ம சட்னி அரைக்கணும் அப்படிங்கும்போது கண்டிப்பாக லேட் ஆகும். இந்த மாதிரி சுட சுட இருக்கும்போதே ஒரு 2 நிமிஷம் ஹேண்ட் பிளெண்டர் பிடிச்சோம் அப்படின்னா சூப்பராக சட்னி ரெடி ஆயிரும். பாருங்கள், இந்த பணியாரத்தோடனா வச்சு இந்த சட்னி தொட்டு சாப்பிடும்போது அடடா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு.
காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பணியாரம் கார சட்னியோட சூப்பராக டே ஸ்டார்ட் ஆன மாதிரி இருந்துச்சு. மதியம் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொள்ளுப்பருப்பு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான், கொள்ளுப்பருப்பு ரொம்ப நாள் ஆயிடுச்சு இன்றைக்கி செஞ்சிடறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொள்ளுப்பருப்பை வந்து நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன். நல்லா கழுவி எடுத்துகிட்டு அதில் ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றி மஞ்சத்தூள் அப்புறம் வந்து விளக்கெண்ணெய் கொஞ்சம் ஊற்றி அது கூடயே வந்து தக்காளியுமே வேக போட்டேன். ரசத்துக்கு ஒரு 3 தக்காளி போட்டுட்டு கொள்ளுப்பருப்புக்கு ஒரு தக்காளி போட்டு நல்லா குக்கர் வச்சு விட்டுட்டோம் அப்படின்னா நல்லாவே வெந்து வந்துடும். இந்த கொள்ளுப்பருப்பில் மெயினாக என்ன தெரியுங்களா, கொள்ளுப்பருப்பு வந்து இந்த கல்லில் போட்டு ஆட்டி எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா தான் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் கல்லில் போய் யாருடா ஆட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு முக்கால்வாசி முடப்பட்டுட்டு விட்டுறது. கிரைண்டரில் போட்டு விட்டோம் அப்படின்னா கிரைண்டரை யார் அவ்வளோ பெருசாக தூக்கிட்டு கழுவுறது அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே இது பண்ணுறது கிடையாது. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து சூப்பராக வந்து இன்றைக்கி செஞ்சிடறோம் இப்படியா இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு தான் குக்கரில் வச்சு ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டு நல்லா கொள்ளுப்பருப்பு வேக வச்சுட்டேன். வேக வச்சுட்டு ஹேர் போகிறதுக்குள்ளேயே போய் ஒரு கப் அளவுக்கு நல்ல வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் முறித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. தக்காளியை எடுத்து ரசத்துக்கு தனியாக வந்து ஊற போட்டுட்டேன். நான் புளி உப்பெல்லாம் போட்டு தனியாக ஊற போட்டுட்டு பருப்பையுமே வறுத்து கொட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம், மிளகா, சீரகம் அப்புறம் கொஞ்சமாக மல்லி போட்டு நல்லா வணக்கி நல்லா வணங்கினதுக்கப்புறமா அதில் போட்டாச்சு. தக்காளி ரொம்ப சூடாக இருக்குது. டைம் வந்து 12:30 ஆயிடுச்சு. சரி நம்ம இதுக்கு மேலே விட்டோம் அப்படின்னா ரொம்ப லேட் ஆயிரும் அப்படின்னு அதனால் இந்த பிளேடு இருக்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஹேண்ட் பிளெண்டரை வச்சு நல்லா வந்து தக்காளியை நல்லா கரைச்சி எடுத்துட்டோம். நம்ம கையில் கரைக்கிறத விட இதில் கரைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு சூடு எதுவுமே தெரியாது. ஃபுல்லாக அந்த தக்காளியை ஃபுல்லாக நல்லா மேஷ் ஆயிடுச்சு. சரி அப்படியே வந்து ரசத்துக்கு தாளிச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரசத்துக்குமே கையோட தாளித்து விட்டுட்டேன். கொஞ்சமாக ரசப்பொடி போட்டு சின்ன வெங்காயம் ஒரு 2 போட்டு அது கூடயே ஒரு 2 மிளகா போட்டு நல்லா வணக்கி விட்டு இந்த தக்காளி கரைச்சதை எடுத்து ஊற்றி மல்லித்தலை தூவி ஒரு 2 கொதி வர்றதுக்கு விட்டோம் அப்படின்னா சூப்பரான ரசம் ரெடி. ரசம் அப்படியே கமன்னு மணந்துச்சு. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கொள்ளுப்பருப்புமே ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதையுமே வந்து நம்ம இது கூட வந்து அப்படியே பச்சை வெங்காயம், சின்ன வெங்காயம் வந்து பச்சை வெங்காயத்தை அப்படியே போட்டு தான் நம்ம வந்து இது பண்ணணும். அப்போனா தான் டேஸ்ட்டு கொள்ளுப்பருப்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வெங்காயத்தை போட்டு அரைக்கிறது தான் மெயினான விஷயம். இதுக்குமே இந்த ஹேண்ட் பிளெண்டர் தான் நான் யூஸ் பண்ணேன். அவ்வளோ குயிக்காக டக்குன்னு ஒரு ஃபியூ செகண்ட்லேயே வந்து இந்த மொத்தத்தையும் வந்து நல்லா நம்மளுக்கு வந்து கல்லில் ஆட்டி எடுத்த மாதிரி நல்லா அரைச்சி கொடுத்துருச்சு. மிக்சியில் போட்டோம் அப்படின்னா பேஸ்ட் மாதிரி ஆயிடுது. என்னடா இது இந்தளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி தோணும். கிரைண்டரில் போட்டோம்னா கிரைண்டர் கலவருக்கு ஒரு மொடை. அதுக்கு இந்த ஹேண்ட் பிளெண்டரில் போட்டு எடுக்கும் போது எனக்கு அவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கல்லில் ஆட்டி எடுத்தோம் அப்படின்னா அந்த பதம் ரொம்ப முக்கியம். அந்த பதம் பார்த்து எடுத்துருவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு அந்த கொரகொரப்பாக நல்லா சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி பருப்பு கடைஞ்சிக்கலாம். கீரை பருப்பு போட்டிங்க அப்படின்னா கீரை பருப்பு கடைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே இந்த ஹேண்ட் பிளெண்டர் வச்சு பண்ணிக்க முடியும். பாப்பாவுக்கு வந்து வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு மோர் அடித்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மோர் வடிக்கிறதுக்கு வந்து இந்த விஸ்க் எடுத்து வச்சுக்கிட்டேன். இது வந்து அவ்வளோ சூப்பராக க்ரீமியாக அந்த தயிரை வந்து அவ்வளோ க்ரீமியாக வந்து நம்மளுக்கு வந்து ஈஸியாக சூப்பராக பிளெண்ட் பண்ணி கொடுத்துச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ இது பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. மோர் அடிக்கிறதுக்குமே ஃபியூ செகண்ட் தான் ஆச்சு. நான் வந்து இந்த க்ரீமியாக எந்த அளவுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறக்காக ஃபஸ்ட்டு வந்து தயிர் மட்டும் ஊற்றி இது பண்ண பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம வந்து ஃபேஸ் பேக்கெல்லாம் போடணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து தயிர் அப்புறம் கடல மாவு அப்புறம் வந்து மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணி இந்த மாதிரி கலந்து கூட நம்ம போட்டுக்கலாம். எதுக்கெல்லாம் நீ யூஸ் பண்ணுறேன்னு நினைக்கிற பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது. நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். மோர் அடிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, நம்ம வந்து கேக் ரெடி பண்ணோம் அப்படின்னா கேக்குக்குமே வந்து இந்த மாதிரி நம்ம பிளெண்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த மாதிரி வந்து விஸ்க் வச்சு நம்ம கலந்து விடுறதுக்குமே இது டக்குன்னு ஃபியூ செகண்ட்லேயே வந்து கலந்து கொடுத்துருது. அதே போல் வந்து நான் ரவா தோசை சுடுறதுக்காக நைட்டுக்கு ரவா தோசைக்கு இப்போவே கலந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கலந்து வச்சேன். பாருங்கள் எவ்வளோ ஃபியூ செகண்டில் வந்து இந்த ரவை, மைதா மாவு, அரிசி மாவு எல்லாத்தையும் எவ்வளோ குயிக்காக வந்து கலந்து கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கலந்து வச்சுட்டு அடித்த முறை நானுமே கொஞ்சம் குடிச்சாச்சு. இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டு இந்த வீடியோவில் நான் யூஸ் பண்ணியிருந்தது அகாரா பிராண்டோட ஹேண்ட் பிளெண்டர் தான். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒவ்வொரு நாளுமே என்னுடைய கிச்சனில் இந்த ஹேண்ட் பிளெண்டர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தர செக் பண்ணி வாங்கிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங்.